Welcome to Cable Splicer Tech Channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா R out FTTH Powerless FTTH பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாருமே 8 out Powerless FTTH பத்தி பார்த்திருந்தோம். அதுல வந்து அவுட்புட் ரொம்ப கம்மியா இருந்தது, MER கம்மியா இருந்தது. அது வந்து வெயிட்லெஸ்ஸா இருந்தது. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாவே இருக்கு. இதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு வந்து நம்ம பாப்போம். அதுக்கு வந்து ஆப்டிகல் சிக்னல் வந்து நம்ம -1.75 வந்து கொடுக்க போறோம். கொடுத்து இதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அவுட்புட் எப்படி இருக்கு அப்படினு பாப்போம். இதுல வந்து 42 dB MER வந்து வரும். சிங்கிள் அவுட் போட்டோம்னா 62 dB லெவலும் MER 42 வரும். இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படினு பாப்போம். R அவுட்க்கு ஓகே. இதோட ரிசல்ட் ஓரளவு நல்லாவே இருக்கு. அதாவது அந்த 8 out FTTH, அதாவது இந்த டைப் 8 out FTTH விட இந்த 6 out நல்லாவே வேலை செய்யுது. எதனாலனா சிங்கிள் அவுட்ல வந்து 62 வரும். இதே சிக்னல்ல 42 MER வரும். இது அப்படியே 41 MER 59 dB லெவல் வருது. அப்போ ஓரளவு நல்லாவே வேலை செய்யுது. எல்லா அவுட்லயுமே கரெக்டான அளவு வருதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த அவுட்ல கொடுத்துருக்கோம். அடுத்த அவுட்லயுமே 58 dB 41 MER வருது. ஓகே. அடுத்து மூணாவது அவுட்ல 58 39 MER. இது 58 41 MER 58 40 MER. ஓகே. எல்லா போர்ட்லயுமே ஓரளவு நல்லாவே MER இருக்கு. அதாவது MER வந்து இந்த R அவுட்ல வந்து லாஸ் ஆகல. RFமே 62க்கு கிட்டத்தட்ட 3 dB தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னா கட்டாயம் ஒர்த்து தான். ஆனால் இது வந்து 1310 வேவ்லென்த்துக்குள்ளது. அதாவது நார்மல் FTTH கன்வெர்டர், அதாவது ஃபில்டர் நோடு கிடையாது. நீங்கள் வந்து EDFI சிக்னல் மிக்சிங்கில் இன்டர்நெட் சிக்னலோட மிக்ஸ் பண்ணி இதில் கொடுத்தா கட்டாயம் வேலை செய்யாது. அதாவது 1550 மட்டும் ஃபில்டர் பண்ணாது. மற்றபடி டிரான்ஸ்மிட்டர் சிக்னலுக்கு வந்து இது நல்லாவே வேலை செய்யுது. இதே இதில் அப்படியே நம்ம EDFI சிக்னலுமே கொடுத்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1100 nm to 1600 nm வேவ்லென்த் வரை வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மிக்ஸ் பண்ணாத EDFI சிக்னலை வந்து நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம -2ல சிக்னல் கொடுத்து செக் பண்ணோம். இப்போ வந்து -9க்குள்ள பேட்ச் கார்டில் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ பவர் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. -9.21. இது அப்படியே இதில் கொடுப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த FTTH வந்து மொத்தத்துக்கே ஒர்க் ஆகலை. இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது அதில் அவுட்புட்டே வரல, இதில் அவுட்புட் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இதில் பரவாயில்ல, 40 dB 26 MER இருக்குது. அதாவது கட்டாயம் இந்த லெவல் குவாலிட்டியில் வந்து ஒர்க் ஆகாது, இருந்தாலும் அவுட்புட்டு வரையாது செய்யுது. ஸோ இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்போது கட்டாயம் -5.6ல் ஒர்க் ஆகும். அதை கூட நம்ம செக் பண்ணனாலும் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து -4.90, அதாவது -5க்குள்ள பேட்ச் கார்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை இதில் கொடுப்போம். கொடுத்து இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது -2ல் வந்து நல்லா வேலை செய்யுது. -5ல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். -5லையுமே பரவாயில்ல, 49 34 MER, கிட்டத்தட்ட 6-7 MER குறைஞ்சிருக்கு. அதாவது இது -2ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சோ அதே இது -5ல ஒர்க் ஆகுது. -2ல இது ரொம்பவே நல்லா வேலை செய்யுது. இந்த மாதிரி 8 out FTTH வாங்கி கொடுத்தோட இந்த மாதிரி R out FTTH வாங்கி போடலாம். இது நல்லா வெயிட்டுமே நல்லா தான் இருக்கு. ஓகே. இப்போ இதை வந்து டிரான்ஸ்மிட்டர் சிக்னலில் செக் பண்ணியிருக்கோம். அடுத்து EDFI சிக்னலில் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. இப்போ வந்து TCL சிக்னலை வந்து நம்ம கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதுமே ரொம்ப மைனஸில் கொடுக்க போகிறோம். அதாவது -7.58 EDFI சிக்னல் இது. இதை வந்து கொடுத்து செக் பண்ண போகிறோம். இதை வந்து R out FTTHல கொடுத்து ஒன்றை வந்து டேரெக்டாக செட்டாக பாக்ஸில் கொடுத்து அதோட HDMI கேபிள HDMI கேப்சர் கார்டு வழியாக மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு அவுட்டை வந்து எடுத்து நேராக கூடி கொடுத்து நேராக மீட்டரில் வந்து இன்னொரு அவுட்டை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த -8 பவரில் எவ்வளவு அவுட்புட்டு மீட்டரில் வருது அப்படின்னு நான் காட்டுதேன். U30 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 47.31 MER வருது. அதாவது இதில் 36 MER வரும். ஆனால் 5 MER கம்மியாகி 30 MER வந்து வருது. ஆனாலுமே -8ல் வேலை செய்யுது. நல்லதான். அதாவது டிரான்ஸ்மிட்டர் சிக்னலோட EDFI சிக்னலில் வந்து இது நல்லாவே கொஞ்சம் வேலை தான் செய்யுது. ஓகே. இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஓகே மெகா டிவி வந்து 57 70% 33 எம்இஆர் வந்து காட்டுது. சன் டிவியில் வச்சு பார்த்துருவோம். -8லையுமே சன் டிவியில் வந்து கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே அவ்வளோதான் வருது. அதாவது சன் டிவி 234 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து 35 50 26 எம்இஆர் தான் இருக்குது. இப்போதைக்கு படம் ஒன்றாலும் இது வந்து கட்டாயம் -8ல் கொடுத்தோம்னா ஸ்டில்லாக தான் செய்யும். ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் தான் ஓடுது. ஆனால் மெகா டிவி நல்லாவே இருக்குது. மெகா டிவினா 256 530 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே இந்த ஆர்அவுட் FTTH வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்அவுட் FTTHல நம்ம வந்து சின்ன துண்டு வேரில் தான் நம்ம வந்து மீட்டரில் செக் பண்ணுதோம். இதே இது நீங்கள் இங்கேருந்து 10 மீட்டர் 15 மீட்டர் 20 மீட்டர்னு கொண்டு போகும் அந்த ஒயரோட லாஸில் படம் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பொறுத்தவரை சிக்னல் நல்ல ஆப்டிக்கல் லெவல் கொடுத்து சிங்கிள் அவுட்டு டைரெக்டாக செட்டா பாக்ஸுக்கு பின்னாடி மாட்டுறது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி RFல மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு போகிறது வந்து FTTHல அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி FTTH எதுனாலுமே நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோல்டிங் டைப்பில் இருக்குன்னு அவுட்டோரில் போட்டோம்னா ஃபியூச்சரில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.